ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழோட தொன்மையும் சிறப்பையும் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களில் ஒன்று தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். இந்த தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் டேஸ் முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. கிபி 1122. தஞ்சை சரஸ்வதி மஹாலில் உள்ள எந்த மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் உள்ளன? தமிழ், தெலுங்கு. தலைசிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இடம்பெற்றுள்ள இடம் தஞ்சை சரஸ்வதி மஹால். செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அடிப்படையில் தமிழக அரசால் தோற்றுவிக்கப்பட்ட கழகம் தமிழ் பல்கலைக்கழகம். தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1981. 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள கழகம் தமிழ் பல்கலைக்கழகம். தமிழ் பல்கலைக்கழகம் எந்த ஊரில் உள்ளது? தஞ்சாவூர். தமிழ் பல்கலைக்கழகத்தை வானத்திலிருந்து பார்க்கும் பொழுது எந்த வடிவத்தில் இதன் கட்டட அமைப்பு உள்ளது? தமிழ்நாடு எனும் வடிவம். இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதே இதன் நோக்கமாக கொண்டுள்ளது தமிழ் பல்கலைக்கழகம். தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை புலங்களும் எத்தனை துறைகள் உள்ளன? 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன. தமிழ் பல்கலைக்கழகங்களில் 5 புலங்கள்: கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம். பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் டேஸ் தொண்டு செய்து வருகின்றது. சித்த மருத்துவ முறை. மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள இடமும் உலகில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் கல்வி கற்கும் இடமும் எது? தமிழ் பல்கலைக்கழகம். கிபி 1942 தொடங்கப்பட்டுள்ள நூலகம் உவேசா நூலகம், சென்னை. உவேசா நூலகத்தில் எத்தனை மொழி நூல்கள் உள்ளன? தமிழ், தெலுங்கு, வடமொழி. எத்தனை ஓலைச்சுவடிகளும் எத்தனை தமிழ் நூல்களும் உள்ளன? 2128 ஓலைச்சுவடிகள், 2941 தமிழ் நூல்கள். கிபி 1869 தொடங்கப்பட்டுள்ள நூலகம் கீழ்த்திசை நூலகம், சென்னை. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள் காணப்படும் இடம் கீழ்த்திசை நூலகம். கீழ்த்திசை நூலகத்தில் டேஸ் துறை நூல்கள் இடம்பெற்றுள்ளன. கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு. கீழ்த்திசை நூலகத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகின்றது? 7ஆம் தளம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.